ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடலை மாவு வச்சு பர்ஃபி தான் செய்ய போகிறேன். 1 கப் ஜீனி கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து ஜீனியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாகுபதம் தேவையில்லை. பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகி வந்த பிறகு 1 கப் கடலை மாவு சேர்த்து வறுத்து விட்டுக்கணும். கடலை மாவு நிறம் மாதிரி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த ஜீனி கரைசல்லேருந்து பாதி அளவு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீதி இருக்க ஜீனி கரைசலையும் சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகி வரணும். அதுக்கு பிறகு தட்டில் நெய் தடவிட்டு இது கெட்டியாகி வந்ததை தட்டில் மாற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் அடிப்பக்கத்தில் நெய்யை தடவிட்டு நல்லா அமுத்தி விட்டுடலாம். பாதாமையும் முந்திரியையும் உடச்சி வச்சுருக்க தூளாக அதை இது மேலே நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் அந்த கிண்ணத்தை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அமுத்தி விட்டுறணும். இப்போது ஒரு 6 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ஆறிடக்கூடாது சூடு. அதுக்கு முன்னாடியே கட்டிங் போட்டு வச்சிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா